ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7ஆம் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்தவர். இந்த அனுதின கர்மலித்தை நிச்சயம் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையை இதை நினச்சி போட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க, வேதனையோடு இருக்காதீங்க. தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவரை நம்மளை தந்திருக்கார். நம்மளை கரெக்டாக அவர் கைட் பண்ணுவார். அதைத்தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். தெளிந்த புத்தி உள்ள. நீங்கள் எதுக்கு கலங்குறீங்க? நம்மை நிரப்பி இருக்கிறவர், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். அதனால் பிரச்சனை, பாரம், கடந்துள்ள நெருக்கடி, நிந்தை, அவமானம், புறங்கூறப்பட்ட வார்த்தை, கோல் சொல்லப்பட்ட வார்த்தை, இதனால் வந்ததான சங்கடங்கள், வேதனைகள், கசப்புகள், நத்திங், ஒன்றும் கிடையாது. ஆண்டவட்ட அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. ஆவியானட்ட கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு. நீங்கள் எதுக்கு சுமக்கிங்க? கர்மத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம பாரத்தை நம்மளே தலைமையில் தூக்கி போட்டு சுமக்கிறது. ஒரு ஊழியக்காரி அன்றைய விதமாக அவருடைய ஊராரை பற்றி சொன்னார். எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரியான எங்கள் பாஸ்டர். என்ன எதுக்கு பாஸ்டர் அப்படின்னா, ஒரு 30-40 வருஷம் முன்னுக்கூட்டி நடந்த ஒரு சம்பவம். பாளையங்கோட்டையிலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு வண்டி பஸ் போகுது. அப்போது நெல் அந்த கிராமத்திலேருந்து கொண்டு வந்து பாளையங்கோட்டையில் அந்த நெல்லை குத்திட்டு அரிசி தூக்கிட்டு போவாங்க. அப்போ அதில் அந்த குத்தப்பட்ட அந்த அரிசிக்கு லக்கேஜ் போடுவாங்க. அதை போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் செய்தாராம். என்ன செய்தாராம்? பஸ்ஸில் அவர் ஏறிட்டு அந்த அரிசியை தூக்கி தான் தலைமையில் வச்சுக்கிட்டாராம். அப்போ கண்டக்டர் டிக்கெட் கேட்டபோது சொன்னாராம், நான் அது ஏன் தலைமையில் வச்சுருக்கேன், எப்படி நான் டிக்கெட் எடுப்பேன்ட்டு. இப்படி அந்த ஊராரை குறித்து ஒரு வேடிக்கையான பொருள். அப்போ கண்டக்டர் கேட்டார், யோ நீரே பஸ்ஸில் தானே ஏறிக்கி அப்படின்ட்டு. பாருங்கள், இது யாருக்கு நமக்கு இந்த பிரச்சனை வரணும்? உலகத்தான் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வெடித்து அவன் ஒரு தவறான முடிவு எடுக்க. தேவனுடைய பிள்ளைகள் நாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். தெளிவாக இருக்கணும். எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது தெளிவாக போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி பேசினார், காரியத்தை முடித்தார், சமாதானத்தோடு போயிட்டு இருந்தான். ஸ்தோத்திரம். கலங்கின இருதயத்தோடு அன்னாள் தேவ சமூகத்தில் போனால், ஜெபித்தாள், ஊழியக்காரர் வாழ்த்தி அனுப்பினாள். அப்புறம் அவள் துக்க முகமாக இருந்ததே கிடையாது. நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இந்த கண்மணித்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறார். அவர் நினைப்பார், நான் உன் கூட இருக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படுத? என்கிட்ட சொன்னால் போதுமே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை என்ன செய்வார்? உன்னை ஆதரிப்பார். அவர் ஆதரிக்கிறவர். மனுஷனுக்கெல்லாம் நம்ம பிரச்சனை சொன்னால் ஏளனமாக நினைப்பான், வேடிக்கையாக நினைப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களோட பாரத்தை இறக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா அவர் ஆதரவு கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி நம்முடைய புத்தி என்ன செய்யாது, கலக்கிறக்காது, தெளிவாக இருப்போம். சந்தோஷமாக, தெளிவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு இருப்போம். தாவீது பாருங்கள், மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினபடினாலே எந்த பிரச்சனை பற்றி கவலைப்படாமல் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெயமும் சுகமும் பலமும் தந்து நிச்சயம் நடத்தும். நல்ல பிதாவே, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறப்ப எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் மனம் கலங்காதபடிக்கு எங்கள் பாரத்தை உம்மீது வைத்து மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் தொடர்ந்து நீர் உதவி செய்ய போகிறபடினால் இயேசு நிமித்த ஜெபங்களில் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.